வணக்கம் வியூவர்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பார்ட் 1 2 பார்த்து இப்போ 3 பார்க்குறோம். 3 பார்த்து அதே ஆன்லைன் அப்ளிகேஷன் வேரியேஷன் போயிட்டு பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்ட் 1 ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ பார்ட் 2 ரெஜிஸ்டர் பண்ணோம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தா ஆல்ரெடி நம்ம பார்ட் 1ல் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் வந்து அதில் டைப் பண்ணணும். நான் ஆல்ரெடி என்ன பண்ணி காப்பி பண்ணி வச்சுருக்கேன், பேஸ்ட்டு பண்ணிட்டேன். அடுத்தது டேட் ஆஃப் பர்த்து. நீங்கள் என்ன டேட் ஆஃப் பர்த்து கொடுத்தீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த்து கொடுத்துட்டு அந்த கோடு கேப்சர் கோடு வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி எடுத்துக்கிட்டு டைப் பண்ணி டேட் ஆஃப் பர்த்து கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இயர் பாருங்கள், தெளிவாக கொடுங்க. தெளிவாக செக் பண்ணிவிட்டு என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா அதுமாதிரி இயருக்கு மந்த்து கிளிக் பண்ணிங்கன்னா மந்த்துக்கு கிளிக் பண்ணோன்னே அப்படியே வந்துச்சு பாருங்கள், 17 to 20 தெளிவாக அதுமாதிரி பார்த்து கொடுங்க. எடிட் பண்ணாங்க முடியாது. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் தான் வரும். இயரை செலக்ட் பண்ணிங்க. அதே மாதிரி மந்த்து இயரை செலக்ட் பண்ணிவிட்டு மந்த்து செலக்ட் பண்ணுங்கள். டேட்டு செலக்ட் பண்ணால் போதும். இல்லை மந்த்தும் செலக்ட் பண்ணாலும் நீங்கள் மந்த்தும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிப்ரவரி அதுமாதிரி மந்த்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேங்களா. அடுத்தது டேட்டு சப்மிட் பண்ணோம் அப்படின்னா அடுத்தது எக்ஸாம் சென்டர். இந்த எக்ஸாம் சென்டர் என்ன பார்த்தீங்கன்னா பிரைமரி எக்ஸாம் எல்லோரும் காமனாக எழுதக்கூடிய பிரைமரி எக்ஸாம் சென்டர் இது. இதில் வந்து தெளிவாக பார்த்து எக்ஸாம் சென்டர் கொடுங்க. கண்டிப்பாக நிறைய லோக்கல் புதுச்சேரி இருக்குது, அதுமாதிரி செக் பண்ணுங்கள். புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், டெல்லி, திருச்சி, மதுரை, அதில் தெளிவாக பாருங்கள். அது வந்து உங்களுக்கு சென்டர் எங்கே நியரஸ்ட்டாக இருக்கோ அங்கே போய் கண்டிப்பாக செலக்ட் பண்ணுங்கள். அப்போ இதுக்கு முன்னாடி கொடுத்த எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் பிரைமரி கிளியர் பண்ணுற பிறகு மெயின் பேப்பரு 7 மெயின் பேப்பர் எழுதுறதுக்கான எக்ஸாமு. அது எந்த டைப்பில் நீங்கள் எழுத போகிறீங்க, என்ன கொஸ்டின் வரணுன்றது அதனுடைய ஆப்ஷனல் லாங்குவேஜஸ். இது பார்த்திங்க அப்படின்னா ஹிந்தி, இங்கிலீஷ் இது ரெண்டுத்தில் மட்டும்தான் பிரைமரி எக்ஸாம் கொஸ்டின்ஸு வரும். அதனால் தெளிவாக சென்டர் பார்த்து போடுங்க. மாற்றி போட்டுறாதீங்க, பெரும் பிரச்சனை ஆகிடும். அந்த அளவுக்கு அங்கே எங்கன்னா போக மாட்டீங்க. ஓகே, சப்மிட் கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இன்னும் ஃபோட்டோ, அடுத்தது சைனு. நம்ம வந்து அப்லோடு பண்ணல டேட்டா ஐடி ப்ரூஃப் கார்டு, அது வந்து பிடிஎஃப் ஃபைலாக வந்து என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணோம். ஃபைல் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து 20 கேபிலேருந்து 300 கேபிக்கு கம்மியாக இருக்கணும். பிக்சல் பார்த்திங்கன்னா 1000 to 1000 பிக்சல் இருக்கணும். இல்லைனா 350 பிக்சல் ரேஞ்சஸ் இருக்கும். ஃபோட்டோ சைனும் கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் தான் ஸ்கேன் காப்பி வந்து பார்த்திங்கன்னா 20 கேபிக்கு மேலேயும் 300 கேபிக்கு கம்மியாகவும் இருக்கணும். இன்ஸ்ட்ரக்ஷன் அது மாதிரி தான் அங்கே இருக்கும். 300 இருக்கக்கூடாது. அதேமாதிரி பிக்சல் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா 350 அந்த ரேஞ்சஸில் இருக்கும். அதனால் இதை தெளிவாக பார்த்துங்க. சைஸ் கம்மி பண்ணுங்கள். அழகாக சைஸு கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், லோட் பண்ணலாம். நீங்கள் தப்பாக எதுனா பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து என்ன பண்ணும், இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நேம் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அப்லோட் ஆகும். எரர் அடிக்குது பாருங்கள், எரர் அடிச்சு. அப்போது ஃபோட்டோ என்ன மாரி இருக்குது, அக்செப்ட்
அக்செப்டபிள். நம்ம எப்படி ஃபோட்டோ இருந்தால் சைன் எப்படி இருந்தால் வந்து ஏற்றுக்கும், மற்றபடி எப்படி இருந்தால் ஏற்றுக்காது அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்க்கணும். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சைன்லாம் பிளாக்கில் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். அது மாதிரிலாம் இருந்தால் வந்து ஏற்றுக்கப்பட மாட்டாது. அதனால் சிக்னேச்சர்ஸ் எல்லாம் தெளிவாக இருக்கட்டும். அதேமாதிரி ஃபோட்டோஸ் நல்லா தெளிவாக இருக்கட்டும். ஹிந்தி மட்டும்தான் ப்ளூ கலர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான். அதனால் இங்கிலீஷ் பாருங்கள். அதனால் மோஸ்ட்டாக வந்து பிளாக் தான் பெஸ்ட்டு. பிளாக்கே வந்து யூஸ் பண்ணுங்கள். ஃபோட்டோ அப்லோட் பண்ணி லெசன் சக்ஸஸ்ஃபுல் ஃபைனல் பார்ட் 2 அந்த சைஸு எல்லாமே வந்து தெளிவாக போடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஃபோட்டோ எல்லாம் அப்லோட் பண்ணியாச்சு, சைன் பண்ணிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 350 கேட்குறாங்க. அப்போது எல்லாமே இதாகிட்டு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் ஃபைல் லிமிட் சைஸ் வந்து மினிமம் வந்து 20 கேபிக்கு இருக்கணுமா. நம்ம வந்து கம்மியாக அப்லோட் பண்ணோம், அதனால் இருக்குது. இப்போது டேட்டா அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆகிட்ட பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ கொடுத்த உடனே பார்த்தோம் அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் வந்து ஐடென்டிஃபிகேஷன் நம்ம என்ட்ரி கொடுத்து இதான் டிக்ளரேஷனு. நம்ம டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்த உடனே சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூ பிரிண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வியூ பிரிண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டேட்டா பர்த்து கேட்கும். அதை வச்சு நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் சந்தேகங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணிட்டு ஒன்றுக்கு ஒன்று பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.